சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவா வந்து அந்த மாரிமுத்துவ போலீஸ்கிட்ட புடிச்சு குடுத்து, இவன் தான் வந்து சம்பத்த வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத காட்டி குடுத்து, அந்த மாரிமுத்தையும் பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்ட ஒப்படைச்சுட்டாரு. இதனால ஆறுமுகத்து மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி, ஆறுமுகத்த வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த மகா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்க மாரி நடிச்சு, ஆறுமுகம் வெளிய வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் ஆர்த்தி எடுப்பேன் அப்படிலாம் வந்து ரொம்பவே சீன் போடுறாங்க. ஆனா, தனியா போய் அவங்க தம்பிக்கிட்ட "என்னடா இப்படி சொதப்பி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நான் என்ன பண்றது? உன் பிள்ளை சிவா தான் எல்லாத்தையும் கெடுத்தான். அவன் தான் அந்த மாரிமுத்த புடிச்சு போலீஸ்கிட்ட குடுத்தான். இல்ல அப்படின்னா நானே போய் சம்பத்த கொலை பண்ணி அந்த பழிய ஆறுமுகத்து மேல போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட தம்பி சொல்லுவாங்க. மகா வந்து சொல்லுவாங்க, "ச்சே! அந்த ஆறுமுகத்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சு உன்னை எப்படியாவது இந்த காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி இந்த சொத்தெல்லாம் ஆள வைக்கலாம்னு நெனச்சா எல்லா பிளானும் போயிருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பைரவி வந்து ஆறுமுகத்த நம்பாம இருந்தாங்க. அத சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அத்தையும் காயத்ரியும் உன்னைய ரொம்பவே நம்புனாங்க. நான் தான் உன்னைய நம்பல. இப்ப வந்து எனக்கு ஆறுமுகம்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உன்ன பத்தின ஒரு பேட் இம்ப்ரஷன் என்கிட்ட இருந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆறுமுகமும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பைரவிக்கு ஆறுமுகத்து மேல ஒரு குட் இம்ப்ரஷன் வந்துருச்சு. அதனால இது கூடிய சீக்கிரமாவே ஆறுமுகத்து மேல ஒரு லவ்வா மாறப்போகுது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.